நண்பர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்போகிறோம். நமஸ்காரத்தில் தொழுகையில் செய்யக்கூடாத சில தவறுகள். இந்த தவறுகள் நமது தொழுகையை பாதிக்கலாம் மற்றும் அல்லாஹ்வின் திருப்தியை இழக்கச் செய்யலாம். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நம்மை எச்சரித்துள்ளார்கள். எனவே இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்து தொழுகையை சரியான முறையில் எவ்வாறு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமது மார்க்கத்தில் தொழுகை ஒரு மகத்தான தூணாகும். இது நமது செயல்களை புனிதப்படுத்துகிறது, இதயங்களை தூய்மையாக்குகிறது, குணத்தை மேம்படுத்துகிறது, வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறது, உலக வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது மற்றும் சுவர்க்கத்தில் நமது பதவிகளை உயர்த்துகிறது. ஆனால் தொழுகையை அதன் அர்கான்கள், கடமைகள், வாஜிபுகள், கட்டாய கடமைகள் மற்றும் சுன்னத்துகள், நபியின் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி சரியாக செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் தொழுவதைப் போலவே நீங்களும் தொழுங்கள். அதாவது நாம் நபியின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும், விலங்குகளையோ காட்டு மிருகங்களையோ பின்பற்றக்கூடாது. ஆனால் சிலர் அறியாமையால் தொழுகையில் விலங்குகளை பின்பற்றும் தவறுகளை செய்கிறார்கள். அவற்றில் ஒன்று சுஜூதில் சஜ்தாவில் கைகளை சிப் என்ற காட்டு மிருகத்தின் பரப்பு போல தரையில் முழுமையாக பரப்பி வைப்பது. சுபைதி ரஹிமஹுல்லா கூறினார், கைகளை தரையில் பரப்புவது என்பது அவற்றை முழுமையாக தரையில் விரிப்பது ஆகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்துள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் நபி இடது காலை விரித்து வலது காலை நிமிர்த்தி வைத்து தொழுவார்கள். அவர் ஷைத்தானின் குதிகால் என்ற தவறான உட்காரும் முறையை தடை செய்தார்கள். அதேபோல் கைகளை நாயின் பரப்பு போல விரிப்பதையும் தடை செய்தார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், சுஜூதில் நேராக இருங்கள், யாரும் தங்கள் கைகளை நாய் விரிப்பது போல விரிக்கக்கூடாது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வந்த மற்றொரு ஹதீஸில் நபி கூறினார்கள், நீங்கள் யாராவது சுஜூத் செய்யும்போது நேராக இருங்கள், கைகளை நாயின் பரப்பு போல விரிக்கக்கூடாது. அறிஞர்கள் கூறுகிறார்கள், சுஜூதில் சரியான முறை என்பது இரு உள்ளங்கைகளையும் தரையில் வைப்பது ஆகும். நபி கட்டளையிட்டபடி கைகளை விரித்து வைப்பது அல்லது கோழி அல்லது காக்கை போல நிற்பது போல தொழுவது வெறுக்கப்படுகிறது. மற்றொரு முக்கியமான தவறு கோழியின் கொத்தல் போல தொழுவது. பலர், குறிப்பாக பாமரர்கள் மற்றும் முதியவர்கள், ருகூவிலும் சுஜூதிலும் அமைதியை பேணாமல் வேகமாக நின்று தொழுகிறார்கள். இது கோழி தரையில் தானியங்களை கொத்துவதற்கு ஒப்பானது. இதற்கு காரணம் அறியாமை மற்றும் உலக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நபி 3 விஷயங்களை செய்ய கட்டளையிட்டார்கள். துஹா தொழுகையின் 2 ரக்காத்துகள், தூங்குவதற்கு முன் வித்ர் மற்றும் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு. அவர் 3 விஷயங்களை தடை செய்தார்கள். கோழியின் கொத்தல் போல தொழுவது, நாயின் உட்காருதல் போல உட்காருவது, நரியின் திரும்பி பார்ப்பது போல திரும்பி பார்ப்பது. இந்த கோழியின் கொத்தல் தொழுகை நயவஞ்சகர்களின் அடையாளமாகும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வந்த ஹதீஸில் நபி கூறினார்கள், அசர் தொழுகையை தாமதப்படுத்துபவன் ஷைத்தானின் கொம்புகளுக்கு இடையில் நின்று கோழியின் கொத்தல் போல தொழுகிறான். அவன் அல்லாஹுவை மிக குறைவாகவே நினைவு செய்கிறான். இவ்வாறு நின்று தொழுபவனை நபி ஒரு திருடனுக்கு ஊமையாக்கினார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வந்த ஹதீஸில் நபி கூறினார்கள், மிக பெரிய திருடன் தனது தொழுகையிலிருந்து திருடுபவனாவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், தொழுகையிலிருந்து எப்படி திருடுவது? அவர் கூறினார்கள், ருகூவையும் சுஜூதையும் முழுமையாக செய்யாமல் இருப்பது அல்லது ருகூவிலும் சுஜூதிலும் முதுகெலும்பை நேராக வைக்காமல் இருப்பது. தொழுகையிலிருந்து திருடுபவன் பணத்தை திருடுபவனை விட மோசமானவன். ஏனெனில் மார்க்கத்தை திருடுபவன் உலகத்தை திருடுபவனை விட பெரிய தீமையை செய்கிறான். நண்பர்களே, தொழுகையை சரியான முறையில் அமைதியுடன் நபியின் முன்மாதிரியை பின்பற்றி செய்ய முயற்சிப்போம். இந்த வீடியோ அனைத்து முஸ்லிம்களுக்கும் பயனளிக்க தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.